எனக்கு இந்த வார்த்தைகளை சொல்கிறதுக்கு இதாக இருந்தாலும் எனக்கு மனசில் பட்ட விஷயம் நடக்கும்போது என்னால் ஜீர்ணிக்க முடியலை. நேற்று அந்த பதிவினை உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணதுமே ஒரு சில நொடிகள்லையே என்னுடைய மனசுக்குள்ளே அண்ணன் எங்களை விட்டு போகிறாருங்கிறது தோணி நான் பிரியாக்காவுக்கு கால் பண்ணேன். பிரியாக்கா முதல்ல எடுக்கலை. அப்புறம் இன்னொருவர் மூலமாக நான் இன்னொரு அம்மா மூலமாக தொடர்பு கொண்டேன். அப்புறம் பிரியாக்கா கால் பண்ணாங்க. ஆனால் பிரியாக்கா கிட்டே எடுத்து இந்த தகவலை சொல்ல எனக்கு மனசு வராமல் தான் நான் விட்டேன். சரி, அது ஒரு மன விஷயமாக இருந்துட்டு போட்டோம், அக்கா கண்டிப்பாக நல்லபடியாக வந்துடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மட்டுமே இருந்தேன். ஆனால் என் மனதில் அழுத்தமாக இருந்த எந்த விஷயமும் அது நடக்காமல் போனதில்லை போல். அதை நினைக்கும் போதும் இன்றைக்கி அக்கா அந்த குரலை கேட்கும் போதும் இப்போ அவங்களோட அவங்க பேசின குரலை கேட்கும்போது என்னால் தாங்கவே முடியலை. இந்த மன வருத்தத்தை என்னால் கண்டிப்பாக ஜீர்ணிக்கவே முடியலை. இவ்வளோ ஒரு நல்ல நிலைமையில் வரும்போது இப்படி ஒரு விஷயமா அப்படின்னு நினைக்கும் போது என்னால் என்ன செய்கிறதுனே தெரியல. இதெல்லாம் என்னோடய வீடியோ எல்லாமே என்னுடைய வலியோட வேதனைங்கிறது மட்டும் தெரிவிச்சுக்கிறேன்.